வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி கடந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசுலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு பெர்மனன்ட் ஜாப்பை பற்றி தாங்க பார்த்துக்க போகிறோம். அதுவும் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. மினிமம் 8th தான் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே எந்த ஒரு கல்வி தகுதியாக இருந்தாலும், அதாவது 10th 12th எனி டிகிரி சொல்லி எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் டிப்ளமாவாக இருந்தாலும் ஐடிஐவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. ஒன்லி இன்ட்ரி மட்டுமே வச்சு உங்களை ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அண்ட் இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் அப்ளை பண்ணுறதுக்கு கேட்க மாட்டாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள்னு சொல்லி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமய அறநிலையத்திலிருந்து வந்த வேலையினால இந்து ரிலிஜன் சார்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு கோயிலில் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த கோயிலில் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு பெர்மனெண்ட் ஜாப் வந்து இருக்க போது. இது மூலமாக உங்கள் லைஃப் வந்து செட்டில் ஆக போகுது. இந்த வேலைக்கு அனைவரும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை தரவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக அமையட்டும். இதுதாங்க அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது நிரந்தர காலி பணியிடம் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தொகுப்பதியம் பார்த்திங்க அப்படின்னா 9250 ரூபா கொடுத்துருப்பாங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 15,000 சொல்லி சேலரிக்காக அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில அலவன்ஸ் கொடுப்பாங்க. பெர்மனன்ட் ஜாப்புங்கும் போது கண்டிப்பாக வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏதும் பார்த்திங்கன்னா இதுக்கான சேலரி வந்து இன்க்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன பணியிடத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓட்டுநர் கணிப்பிடத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது ஓட்டுநர் டிரைவரை பார்த்த வரைக்கும் ஒரு 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8th படிச்சிருந்து நீங்கள் அதாவது ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அண்ட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது நல்ல உடல் தகுதியோட இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு எலிஜிபிலிட்டி அனைவருக்கும் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த டிரைவர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக ஏஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள உள்ளவங்க அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான கடைசி தேதியாக அக்டோபர் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் உங்கள் கொடுத்துருக்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்லாம் வந்து ஒரு போஸ்ட் கவரில் வச்சு அது கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிமா கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலோட அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. உதவி ஆணைய செயலாளர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு அப்படிங்கிற மாதிரி இந்த அட்ரஸ் கொடுத்துப்பாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்டரில் வந்து அனுப்பணும். இல்லை அப்படின்னா நேரில் கூட போய் இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிமா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் ஃபோட்டோ விட்ட கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ அளவு இதை இதில் ஒட்டிடுங்க ரைட் சைடில். அண்டு ஒட்டிட்டு அதில் சுய கையொப்பம்னு சொல்லி உங்களோட கையெழுப்பதை வந்து அதில் வந்து போட்டணும் ஃபோட்டோ மேலே. அண்டு பெயர் கேட்டிருப்பாங்க. உங்கள் பெயரை வந்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அடித்தத்திலுமே இந்த ஒரு ஃபார்ம் இருக்கக்கூடாது. தெளிவாக வந்து ஃபஸ்ட்டே வந்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்டு தந்தையார் கணவர் பாதுகாவலர் பேர் கேட்டிருப்பாங்க. அண்டு பிறந்த தேதி உங்களோட வயது என்னங்கிறத ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணணும். அண்டு பாலினம் ஆனா பெண்ணா. அண்டு நிரந்தர முகவரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஐடி ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கீங்க, ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குதா, அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நிரந்தர முகவரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அண்டு 12 இலக்க ஆதார் அட்டை எண் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் அட்டை எண்ணை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் நீங்கள் பெர்மனெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை மட்டும் கொடுங்க. ஏன்னா ஃபியூச்சர் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அது மூலிமா அப்படின்னா உங்களுக்கு கையில் வச்சிருக்க நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்து எதுவும் வேலை கிடைக்குதா அப்படின்னா போய்க்க முடியும். அண்டு ரிலிஜன் வந்து மதங்கிறது என்னன்னு கொடுத்து என்ன கேஸ்ட்டோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு 18லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி. அண்டு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 8th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, 8th படிச்சிருந்தாலும் சரி, என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் தவிர்த்து இதர தகுதிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு மோட்டார் மெக்கானிசம் வந்து வண்டியை சரி பண்ண தெரியுது அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன தகுதி இருக்குது. ஒரு ஐடிஐ கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இதர தகுதியெல்லாம் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு அரசுல பதியப்பட்ட அதிகாரிகள் வந்து 1/8/2024 பிறகு பெற்ற நன்னடத்தை சான்று கேட்டிருப்பாங்க. அரசியல் பதிவுப்பட்ட ஒரு அதிகாரி அப்படின்னா யார் அப்படின்னா பச்சை கலர் மையில் வந்து இங்கில் வந்து அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. யாருன்னா டாக்டர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் அண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தாலுகா ஆஃபீஸர்ஸ் இவங்களாம் வந்து இந்த மாதிரி கையெழுத்து போடக்கூடிய ஆட்கள் தான். அவங்ககிட்ட நீங்கள் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி 1/8 ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் வாங்கினதாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா அந்த தேதியை பார்த்துக்கோங்க. இல்லைனா இப்போ ரீசெண்டாக கூட அவங்ககிட்ட வாங்கிடுங்க இந்த ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் அங்கேயும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் நன்னடத்தை சான்றிதழ். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த இறுதியாக வந்து ஸ்கூல் காலேஜில் எங்கே படிச்சிங்களோ அவங்ககிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிடணும். இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு அண்டு குற்றவியல் நடவடிக்கை உங்கள் மேலே இருக்க கிரிமினல் கேஸ் இருக்கா அவங்க கேட்டிருப்பாங்க. எதுவுமே இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அண்டு விண்ணப்பிக்கும் பணியில் வந்து முன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிட்டு அதில் எவ்வளோ எந்த நிறுவனத்தில் எத்தனை வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு பொதுவானவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது தகுதிகள் இருந்தால் அதை நீங்கள் எழுதிக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை ஆல்ரெடி வந்து முதுநிலை அல்லாத திருக்கோயிலில் நீங்கள் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட பதவி என்ன பதவியில் இருக்கீங்க, பணியில் சேர்ந்த நாள், என்ன கோயிலில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்படியே பணி புரிந்து வருவதற்கான சான்று இதெல்லாம் வந்து வாங்கி நன்னடத்தை சான்றிதழையும் வாங்கி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு டிக்ளரேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேர் அப்பா பேர் எழுதிட்டு
விண்ணப்பதாரர் கையொப்பம், உங்களோட கையொப்பம் போட்டு 4 இடமா ஃபில் பண்ணிக்கோங்க. அட்டாச்மெண்ட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கணும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீ ஒரு ஜெராக்ஸ் ஆஃபீஸை மட்டும் தான் வைக்கணும், ஒரிஜினல் எதுவும் வச்சிடக்கூடாது. பிறந்த தேதிக்காக உங்களோட சரிபார்க்கிறதுக்காக பள்ளி சான்று நகல் கேட்டிருப்பாங்க. நீங்கள் டிசியோ இல்லை 10th மார்க் ஷீட்டோ இல்லை என்ன உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஸ்கூல் லெவலில் இருக்குது அப்படின்னா அந்த பிறந்த தேதிக்கான ஒரு ப்ரூஃபை அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்டு ஆதார் அட்டை ஜெராக்ஸு அண்டு இது இந்து மதத்தை சார்ந்தவரை செக் பண்ணுறதுக்காக உங்களோட ஜாதி சான்றிதழ் கேட்டிருப்பாங்க. ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க. அண்டு கல்வி சான்று, நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 8th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. இல்லை அது கூடுதலாக ஏதாவது என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சு டிசியும் கம்பல்சரி வந்து வச்சுருங்க. அண்டு நன்னடத்தை சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இது சொல்லி தான் அந்த 2 டாக்குமெண்ட்டையும் ஜெராக்ஸ் காப்பீஸை கூட வச்சு அட்டாச் பண்ணி விடுங்க. அண்டு முன்னணு சான்றிதழ் வந்து அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சுருங்க. இதெல்லாம் வச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுய விலாசமிட்ட ரூபாய் 25 மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய உரை ஒன்று அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது என்னென்னா ஒரு அஞ்சல் உரை ஒரு போஸ்ட் கவர் வந்து வாங்கிக்கோங்க. அந்த போஸ்ட் கவரில் டூன்னு சொல்லி சுய விலாசம், அதாவது டூன்னு சொல்லி உங்கள் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். அண்டு ஃப்ரம் எதுவும் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது, டூன்னு சொல்லி உங்கள் அட்ரஸை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க அந்த போஸ்ட் கவரில். அண்டு அதில் 25 ரூபா வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டிடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய போஸ்ட் கவர்களை இதெல்லாம் வைக்கணும். இந்த 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டின போஸ்ட் கவரையும் அதுக்குள்ளே வைக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த 25 ரூபா நீங்கள் 2 அட்ரஸ் போட்டிருந்த இந்த போஸ்ட் கவரை வந்து அடுத்து இன்டர்வியூ லெட்டர் இருக்கவங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு கவர் எடுத்து அப்படியே அதில் கால் லெட்டர் வச்சு நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணி விடுவாங்க. அது மூலியம் நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த போஸ்ட் கவர் கேட்டிருக்காங்க. அண்டு இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து அப்ளை பண்ண சொல்லி. இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து காவல் நிலையத்தில் வந்து விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்பதற்கான சான்றிதழ் கேட்டிருப்பாங்க, உடல் தகுதி சான்றிதழ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அனைத்து பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் ஒரு வேளை இன்டர்வியூலாம் போய் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னா இந்த ஒரு செல்ஃப் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டும் அண்ட் உடல் தகுதி சான்றிதழ் வந்து ஒரு டாக்டர்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்குது, நீங்கள் இதை பயன்படுத்தி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளையில் கோயிலே போய் வாங்கிக்கணும்னு வச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கோயிலில் போய் 50 ரூபா செலுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை வாங்கி அங்கேயே ஃபில் பண்ணி நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அண்டு அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கவருக்கு மேலே ஓட்டுநர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து போட்டு ஃப்ரம் டூ வந்து எழுதி கரெக்டான முறையில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.